ஏசாயாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5 மற்றும் 6 ஆகிய 2 வசனங்களை இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்டேன். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமேயானால், பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியா இருக்கும், பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியா இருக்கும் என்பதுதான் இந்த செய்திக்கான தலைப்பு. ஏசாயா 17வது அதிகாரம் 5 மற்றும் 6 ஆகிய 2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஒருவன் ஓங்கின பயிரை அறிந்து தன் கையினால் கதிர்களை அறுத்து ரெபாயும் பள்ளத்தாக்கிலே கதிர்களை சேர்க்கிறது போல் இருக்கும். ஆனாலும் ஒலிவ மரத்தை உழுக்கும் போது நுனி கொம்பிலே 2-3 காய்களும், காய்க்கின்ற அதன் கிளைகளிலே 4-5 காய்களும் மீதியாய் இருப்பது போல அதிலே பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஏசாயாவுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பாரம் இது. ஏசாயாவுக்கு கிடைக்கப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தின அருமையான சத்தியங்களை நாம் உற்று கவனிக்கும் போது தேசத்திலே பயங்கரமான சூறையாடுதல் உண்டாயிருக்கிறது. தேசம் வாடி வதங்குகிற அளவுக்கு தேசத்தின் குடிகளிடத்திலே அருவருப்பான காரியங்கள், பாவங்களும் அக்கிரமங்களும் பெருகி இருந்தது என்று சொல்லி நீங்களும் நானும் ஏசாயா வாழ்ந்த நாட்களின் காலத்தை அறியும் போது அவைகளை விளங்கிக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அருமையான வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஒலிவ மரத்தை உழுக்கும் போது நுனி கொம்பிலே 2-3 காய்கள் அப்படியே ஒட்டி இருக்கும். அது என்ன செய்யாதுன்னா கீழே விழாது. ஒரு மரத்தை உழுக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லா காய்களும் விழாது. எதெல்லாம் லூஸா இருக்குதோ அதெல்லாம் என்ன செஞ்சிடும், அப்படியே பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துடும். எதெல்லாம் உறுதி இல்லாமல் அந்த மரத்திலே உறுதி தன்மையை இழந்த நிலைமையில் இருக்கிறதோ, ஏதோ லேசான பிடியோடு இருக்கக்கூடிய எல்லாமே கீழே விழுந்து விடும். ஆனால் எவ்வளவுதான் அசைச்சாலும் சில பழங்கள் என்ன செய்ய தெரியுமா? விழவே விழாது. உழுக்கும் போது சில பழங்கள் விழாது. சிறு வயதுல கூட சில மரத்தை அப்படியே உழுப்புவோம். சில சின்ன சின்ன மரங்கள் அப்படியே உழுக்கும் போது, அப்படியே அசைக்கும் போது சில பழங்கள் என்ன செய்யும், அப்படி பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துடும். ஆனா உறுதி தன்மை இல்லாதவைகள் விழும். ஆனா உறுதியானது என்ன செய்யணும், அப்படியே நிலை நிற்கும். அதே போலதான் உழுக்கும் போது எப்படி சில பழங்கள் பின்பறிப்புக்கென்று கொஞ்சம் மீதியா இருக்கிறதோ, அதே போல தேவனுடைய திட்டத்திலே அவருடைய கிருபையினால் உண்டாகிற தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கை ஆண்டவர் மீதியாக வைத்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் கேட்கிற இந்த அருமையான செய்தியை ஒரு விசை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த செய்தியினுடைய துவக்கத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பின்பறிப்புக்கென்று ஆண்டவர் ஒரு கூட்டத்தை மீதியாக ஏற்படுத்துகிறார். அதைத்தான் ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தினார். இது சாதாரண வெளிப்பாடு அல்ல. ஆண்டவர் ஆதியிலிருந்து காலா காலமாய் பின்பறிப்புக்கென்று ஒரு பங்கை மீதியாக வைத்திருக்கிறார். நீங்க வேதத்துல வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் வழிநடத்தும் போது ஆண்டவர் இஸ்ரவேல் என்னும் அந்த மரத்தை, ஒரு அத்தி மரமாக இருக்கலாம் அல்லது திராட்சை செடியாக இருக்கலாம், அதை உழுக்கும் போது அநேக பழங்கள் என்ன செஞ்சிட்டுனா உதிர்ந்து போய்விட்டது. தெரியுமா? அநேக என்ன செஞ்சு உதிர்ந்து போய்விட்டது. அதுல 1-2 தான் என்ன செய்யுது, அப்படியே நிலைத்து நின்றது. இந்த உழுக்கும் போதுன்னு சொல்லும் போது என்ன எதை வெளிப்படுத்து தெரியுமா? சோதனை. உழுக்கும் போது நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, உழுக்கிற அனுபவம் என்பது சோதனையை குறிக்கிறது, போராட்டமான வாழ்க்கையை குறிக்கிறது, விசுவாச பரீட்சையை குறிக்கிறது. சில சூழ்நிலையில் ஆண்டவர் உழுக்குவார். ஏசாயாவை ஆண்டவர் இப்படிப்பட்ட வெளிப்பாட்டை பெறுகிறவனாய் கர்த்தர் மாற்றினார். ஏசாயாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். உழுக்கும் போது ஒரு மரத்தை, அதுக்காக ஏதோ மரமும் பழங்களையும் குறித்து ஆண்டவர் பேசல. ஒரு மரத்தை உழுக்கும் போது எப்படி உறுதி இல்லாதவைகள் உதிர்ந்து போகுமோ, அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, சில பாவ சோதனைகள் வரும்போது உதிர்ந்து போகிற கிறிஸ்தவர்கள் உண்டு, உதிர்ந்து போகிற தேவ பிள்ளைகள் உண்டு. தங்கள் ஓட்டத்தை ஆரம்பத்திலே அருமையாக ஆரம்பித்த இஸ்ரவேல் ஜனம் ஒரு காலகட்டத்திலே உழுக்கும் போது என்ன செஞ்சு விட்டது? உதிர்ந்து விட்டது. அதனாலதான் வனாந்தரத்திலே
அநேகர் மாண்டு போனார்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்படி இருந்தும் அநேகமானவரிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கவில்லை, ஆதலால் அவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார் என்று சொல்லும் போது எல்லாரும் அல்ல. அதனால நினைச்சுக்கங்க, எல்லாரும் கிடையாது. ஆண்டவர் ஏசாயாவுக்கு வெளிப்படுத்துகிறாரு. இந்த ஏசாயா 17வது அதிகாரம் 5 மற்றும் 6 அந்த கொம்புல அந்த நுனி கொம்பிலே 2-3 காய்கள் அப்படியே இருக்கும், மீதியா இருக்கும். அதிலே பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியா இருக்குங்கிறத எதுக்காக பேசுகிறார்? ஆண்டவர் ஒலிவ மரங்களை குறித்து கவலைப்படுகிறாரா? இல்லை, ஆண்டவர் தமது ஜனத்துக்காக கவலைப்படுகிறார். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று எழுதியிருக்கிறது 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் எடுத்து காண்பிக்கிற தேவன் மாட்டுக்காகவா தேவன் கவலையா இருக்கிறார் கேட்கிறார். இல்ல, நமக்காகத்தானே கவலையா இருக்கிறான்னு சொல்லி சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அதனால மரத்துக்காக இல்ல, மனிதனுக்காக தான் அவர் கவலைப்படுகிறார். அப்ப எப்படி பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது உண்மையிலே ஒரு முள்ளு மேல நடக்கிற ஒரு அனுபவம் தான், முட்பாதையில நடக்கிற ஒரு அனுபவம் போலதான். கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரணதல்ல. போராட்டங்கள் மத்தியில அப்படியே உழுப்புவான். தினந்தோறும் சத்துரு என்ன செய்யறானா, சிலதை வச்சு உழுப்புவான். பண ஆசைங்கிறத வச்சு உழுப்பி பார்ப்பான். பண நெருக்கடி இருக்கு, பொருளாதாரங்கிற ஒரு உழுப்பு வரும். வரும்போதுதான் நம்ம உதிரக்கூடியவர்களா அல்லது உறுதியாய் நிற்கக்கூடியவர்களா அப்படிங்கிறது தெளிவு பெறும் பிரியமானவர்களே. அதனாலதான் அந்த ஏசாயாவிலேயே புது உடன்படிக்கையின் சபையை காண்பித்துக் கொடுக்கிற இடத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவான் சாணனை குறித்த வெளிப்பாட்டை ஏசாயா 40வது அதிகாரம் துவக்கத்திலே பார்க்கிறோமே. வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் என்று, அந்த சத்தம் யோவான் சாணகன். ஆனா அந்த யோவான் சாணனை வெளிப்படுத்துற இடத்துல கர்த்தர் உதிருகிற அனுபவத்தை பத்தி பேசுவார். எது உதிரும் தெரியுமா? அழகா பைபிள் சொல்லுது, புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப புல் எதை காண்பிக்க அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் எல்லாம் மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்குங்கிற வெளிப்பாட்டை ஏசாயா 40வது அதிகாரத்திலே நீங்களும் நானும் பார்க்கிறோம். 40வது அதிகாரம் விசேஷமா 6, 7, 8 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கும் போது அதை விளங்கிக் கொள்ள முடியும். அப்போ புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல் என்று சொல்லுகிறார். அந்த பூ உதிரும் சொல்லப்பட்டிருக்க அந்த பூ எதை குறிக்க தெரியுமா? மாம்சத்தின் மேன்மை. 6ஆம் வசனத்துல சொல்றார், அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. அப்ப தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிற அருமையான வெளிச்சம் என்ன? யாரெல்லாம் மாம்சத்தின் மேன்மையை வாஞ்சிக்கிறார்களோ, மாம்சத்தின் மேன்மையை நாடுகிறார்களோ, அவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? உதிர்ந்து போகும் என்பதை காண்பிக்கிறார். அதனாலதான் பாருங்க, மாம்சத்துக்கு உட்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் உதிர்ந்துட்டாங்களா இல்லையா? வனாந்தரத்துல எல்லாம் உதிர்ந்தாச்சு. வசன ஆதாரத்தோட பகிர்ந்து கொள்கிறேன். பின்பறிப்புக்கு மீதியாய் இருக்கும் ஒரு பங்கு மீதியாக வைக்கிறார், ஒரு பங்கை மீதியாக வைக்கிறார். இப்ப வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அங்கே உழுக்கப்படுகிறார்கள். அங்கே அமலேக்கியன் உலுக்கி பார்க்கிறான். இன்னும் ஒரு சில ராஜாக்கள் அந்த இஸ்ரவேல் என்கிற மரத்தை உழுக்குகிறார்கள். உறுதி இல்லாதவர்கள் எல்லாம் விழுந்து போயிற்று. ஒரு உதாரணம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்துக்கு வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அங்கே அமலேக்கியன் பின்பாளையத்துல பாளையத்துக்கு பின்னால வர்ற எல்லாரையுமே வெட்டினான்னு சொல்லி வேதம் சொல்லுது. உபாகமம் 25வது அதிகாரம் 17 மற்றும் 18 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது, எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் என்ன செய்தானா? வெட்டினான் என்பதை நினைச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றார். எல்லாரையும் வெட்ட முடியாது. ஆமா, அப்படியே இந்த இத்து போயிருக்கும் தெரியுமா, அது அத்து போயிரும். பழங்கள் எது விழாது தெரியுமா? நமக்கு தெரிஞ்சது தானே. நுனி கொம்புல உள்ளதோ எதுல உள்ளதோ எது விழாது அப்படின்னு சொன்னா, அந்த மரத்தோடு நல்ல உறுதியாய் அதை பற்றி கொண்டிருக்கிற எந்த காய்களும் எந்த கனிகள் என்ன செய்யாது, சீக்கிரத்தில் என்ன செய்யாது, விழாது, சுலபமா விழவே விழாது. எதுக்காக ஏசாயாவுக்கு இந்த வெளிப்பாட்டை தேவன் தந்தார்?
அக்காலத்திலே ஏசாயாவின் நாட்களிலே ஒரு பெருங்கூட்டம் சோரம் போய் கொண்டிருந்தது. தேவனுடைய உள்ளத்தில் இருந்தது எல்லாம் என்ன தெரியுமா? பாவம் செய்கிற ஆத்துமா எல்லாம் செத்து மடிகிறது. அக்கிரமங்களில் ஒரு பெருங்கூட்டம் செத்து மடிகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் தேவன் பேசுகிற செய்தி என்ன? கிருபையினாலே ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழும்ப பண்ணி இருக்கிறார். கிருபையினாலே ஒரு கூட்டத்தை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். கிருபையிலே நிலை நிற்கிறோம். கிருபையினாலே நிலை நிற்கிறோம். அதுதான் நம் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 13:9 பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினாலே அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களினால் முயற்சி செய்தவர்கள் பலனடையவில்லையே சொல்லும் போது உதிர்ந்து போய்விடும். ஆவி உற்சாகமா இருக்கிறதா, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகமா இருக்கிறது. அவ எதை ஆண்டவர் உதிர பண்ணுகிறார்? மாம்சத்துக்கான எல்லாவற்றையும் உதிர பண்ணுகிறார். மாம்சத்துக்கு இடம் கொடுத்து ஜீவிக்கிறவர்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கும்படிக்கு கண்மை, லிப்ஸ்டிக், இன்னுமாய் கூட லெகின்ஸ் என்று சொல்லி ஆடம்பரமாய் அநாகரிகமான ஆடைகளை உடுத்தி கொண்டு இந்த பூமியிலே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற மாம்சீகமான எல்லாம் உதிர்ந்து போய்விடும். யாரெல்லாம் கிருபையை பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் நிலை நிற்பார்கள். பிரியமானவர்களே, ஆகவேதான் நாம் இங்கு உபாகமம் 25 பார்க்கிறோம். பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் என்ன செஞ்சானா? வெட்டினா. அதுவும் பாருங்க, நீ இளைத்து விடாய்த்து இருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம். பின் வர்றவங்கன்னா எப்படி இருப்பாங்க? ஆமா, சோம்பேறிகளா இருப்பாங்க. பின்னாடி வர்றவங்க, பின்னால வந்துகிட்டு இருக்கிறவங்க, முன்னால போறவங்க உற்சாகமானவங்க, வேகம் நிறைந்தவர்கள், விவேகம் உள்ளவர்கள். பின்னால வர்றவங்க எல்லாம் பலவீனம் உள்ளவங்க. உடனே நம்ம நினைச்சிடக்கூடாது, சிலருக்கு கால்வழி இருக்கும், மெதுவாக நடந்து வரணும். அந்த நடையை பத்தி சொல்லல, ஆவியில உள்ள பலனு குறித்து நான் பேசுகிறேன். தேவனுக்காக வைராக்கியமாய் நடைபோடக்கூடிய தாசர்கள் கர்த்தருக்கு தேவை. இன்னைக்கு பின்வாங்கி போகிற கூட்டத்தார அமலைக்கு என்ன செய்யலாம் தெரியுமா? வெட்டி போடுகிறான். பலவீனரை எல்லாம், எந்த காய்கள் எந்த கனிகள் பலவீனமா இருக்குதோ அது உழுக்கும் போது என்ன செஞ்சிடும் தெரியுமா? உதிர்ந்து போய்விடும். பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் அப்படி உதிர்ந்து போனாலும் இதுதான் நமக்கு கிடைக்க பெற்ற கிருபை. இங்கதான் கிறிஸ்துவை தேவன் வெளிப்படுத்துகிறார். பின்பறிப்புக்கு ஒரு பங்கு மீதியாயிருக்கும். பின்பறிப்புக்கு ஒரு பங்கை ஆண்டவர் மீதியாக வைக்கிறார். இதைத்தான் எலியாவுக்கு தேவன் வெளிப்படுத்தும் போது ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 11வது அதிகாரம், அதுல துவக்கத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே பின்பறிப்புக்கென்று ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். நான் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது எலியா தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். 4ஆம் வசனத்துல சொன்னார், பாகாலுக்கு முன்பாக பாருங்க, முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே அப்படி போல. அதை நம்ம கவனிக்கணும். இதை நம்ம உற்று கவனிக்க வேண்டியது இருக்கு. எலியா நாட்களை எப்படி பின்பறிப்புக்கென்று, பின்பறிப்புன்னு வேற ஒண்ணு இல்ல, பின்னாட்களை பறிப்பதற்கு ஒரு அறுவடைக்கென்று ஒரு கூட்டத்தை தெளிவா ஆண்டு வச்சிருக்கிறார். அறுப்புக்கென்று ஒரு கூட்டத்தை வச்சிருக்க, அதான் பின் பறிப்புன்னு சொல்றார். பின்னாடி பறிக்கணும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது வீழ்ச்சி அடையாது. அது தன் காலத்திற்கு முன்பே சோரம் போகாது. அது தன் காலத்துக்கு முன்பே வீழ்ச்சி அடைந்து அழிந்து போகாது. அது எப்படி நிலைநிறுத்துகிறாரா? ரோமர் 11வது அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, 5 மற்றும் 6 சொல்லுகிறது, அப்படி போல. எப்படி போல? 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்துல சொல்லியிருக்கிறாரு, எலியாட்ட பேசுறாரு. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு எப்படி இருக்குது? மீதியாய் இருக்கிறது. எவ்வளவு ஒழுக்குனாலும் அசைய மாட்டாங்க. சொல்றேன்னு ஒரு மாதிரி நினைக்காதீங்க. நம்ம சபையிலையும் உறுதியா இருந்தாங்க, டோட்டலா அப்படி வெளியே போயிட்டாங்க. நம்ம நிழலே படாத அளவுக்கு வெளியே போயிட்டாங்க டோட்டலா. என்ன காரணம் கேட்டா ஒரு காரணம் கிடையாது. சரி, இப்ப நீ நல்லா இருக்கியான்னு கேட்டா நல்லாவும் கிடையாது. இன்னைக்குதான் நிலவரம். இன்னைக்கு எங்கனாலும் போகலாம். நீ நல்லா இருக்கியா? கர்த்தருக்குள்ள சிரமமா இருக்கியா? நீ உதிர்ந்துல போயிட்ட. உதிரி
சில சூழ்நிலையில கடையில நாங்க என்ன செய்வோம்னா, திராட்சை பழம் வந்து அந்த காம்புல இருக்கிறத எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ரேட்டு கூட. உதிரி எப்படி தெரியுமா? உதிரி வந்து 1 கிலோனாலும் 30 ரூபாய்க்கு எடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லிடுவாங்க. உதிரிக்கு மவுஸ் எப்பவுமே என்னது கம்மி. அதுவும் திராட்சை பழம் தான், இதுவும் திராட்சை பழம் தான். ஆனா உதிரி வந்து ரொம்ப நாள் என்ன செய்யாது, நிலைக்காது. அது ரொம்ப நாள் என்ன செய்யாதுன்னா, அது தாக்கு பிடிக்காது. அது தன்மையை சீக்கிரமா இழந்துரும், அழுவிடும். ஏன்னா உதிரி என்ன செய்யும், சீக்கிரத்துல தன் தன்மையை இழந்துரும். உதிரிக்கு மவுஸ் அவ்வளவுதான். நம்ம இதெல்லாம் அதிகம் விளக்கம் கொடுக்கணும், உங்களுக்கு தெரியும். இன்னைக்கும் பாருங்க, அப்ப வனாந்தரத்தில் ஆண்டவர் பரீட்சைகள் மூலமா உழுக்குகிறார். உழுக்க அங்கே 2-3 அந்த ஒலிவ மரங்கள் இருக்குன்னு சொல்லி அங்கே நம்ம ஏசாயா 17:5 வாசிக்கிறது போல, நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும், இந்த 2 தான் நிக்கங்க. மற்றதெல்லாம் என்ன செஞ்சுட்டு உதிர்ந்து போகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுடைய எதிர்பார்ப்பை கவனியுங்கள், தேவனுடைய திட்டத்தை கவனியுங்கள். பெண் பறிப்புக்கு 1 பங்கு மீதியாயிருக்கும். ஆண்டவரை கைவிடல பாருங்க. அதான் கிறிஸ்துவின் கிருபையினாலே உங்களை அழைத்தவர் என்று சொல்லி அங்கே கலாத்தியர் 1வது அதிகாரம் 5 மற்றும் 6 ஆகிய வசனங்களை பார்க்கிறோம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவர். அதுல நமக்கு எவ்வளவு பெரிய பலன் இருக்கு பாருங்க. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்கள் தான் பைத்தியமா இருக்கு. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படி இருக்கு, தேவ பலனா இருக்கு. நம்ம தேவ பலன்ல நம்ம நிக்கும் போது உதிர்ந்து போக முடியுமா? சதமா சொல்லுங்க, உதறவே மாட்டோம். ஏன்னா சிலுவை பற்றிய உபதேசம் அவ்வளவு மகா மேன்மையானது. பிரியமானவர்களே, அதைத்தான் ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டதை தான் இங்க ரோமர் 11வது அதிகாரத்திலே எலியா நாட்கள்ல உள்ள காரியத்தை ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி விளங்க காண்பிக்கும் போது, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன வெளிப்பாடு கிடைத்தது, என்ன வெளிச்சம் கிடைத்தது என்று சொன்னால், கிருபையினாலே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தினாலே ஒரு கூட்டத்தை தேவன் மீதியாக ஏற்படுத்துவார். அதுதான் பிரியமானவர்களே விசேஷித்த காரியம். அதுதான் வனாந்தரத்துல பாக்குறோம். கிறிஸ்து அவர்களோட கூட சென்றார். அப்படித்தானே பைபிள் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:4 வாசிக்கிறோம். அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவின் படிக்கிறோமே. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களோடு வனாந்தரத்திலே கிறிஸ்துவானவர் வழி நடந்திருக்கிறார். ஆனாலும் இவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? உதிர்ந்து போடப்பட்டார்கள். அங்க நிலைச்சு நின்னது 2 நிக்கி. அங்க இருந்து புறப்பட்டவைகள்ல சொல்றேன், வனாந்தரத்துல பிறந்தவைகளை குறித்து சொல்லல. அங்கிருந்து புறப்பட்ட 2 பேர் தான் பிரவேசிப்பாங்க ஆண்டு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோதனையில் நிற்க முடியவில்லை. அவ்வப்போது இச்சை என்ன, எதை குறித்த இச்சை? காட வேணும், இறைச்சி. என்ன வேணும்? கார் வேணும். எதுக்கு கூட்டத்துக்கு போறீங்க? இல்ல, வீடு வேணும், எனக்கு ஒரு வீடு கட்டணும். எதுக்கு கூட்டத்துக்கு போறீங்க? 100 பவுன் நகை இருக்கு, அத 500 பவுன் நகையை ஆண்டு எனக்கு தரணும். எதுக்கு கூட்டத்துக்கு போறீங்க? 15 லட்சம் ரூபாய் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கோம், அது சாங்ஷன் ஆகணும். அப்ப உதிர்ந்துட வேண்டியதுதான். இன்னைக்கும் உதிர்கிறதற்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தீவிரிக்கிறார்கள். உதிர்ந்து போடப்படுவதற்கு உழுக்கப்படுகிறோம். 10,000 தான் இருக்கா, 10,000க்கு ஏற்ற மாதிரி உன் பிள்ளைய படிக்க வை. 10 லட்சத்துக்கு கொண்டு போகாத, இல்லைன்னா உதிர்ந்து போவோம். அப்பவும் தண்ணீரும் கொடுக்கிறாரு, அது இவங்களுக்கு காணாதான். இவங்களுக்கு என்ன வேணும்? காடை, அதான் இறைச்சி வேணும் கேட்டாங்க. இறைச்சி பல்லுக்குள்ள இருந்து அவங்க எடுக்கிறதுக்குள்ளேயும் அவங்க வாழ்க்கையை அந்த பரிதாபம். என்னாமம் 11வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. என்னாமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் கடைசி 5-6 வசனங்களை வாசித்து பாருங்க. பல்லுக்குள்ள தான் இருக்கு, அவ்வளவுதான், எல்லாம் க்ளோஸ். அடிக்கிறார், ஆத்துமாக்களை இழைப்பை உண்டாக்குகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, உழுக்கப்படுகிறார்கள். ஐயோ, இத பார்க்கணும் போல தோணுது. ஐயோ, இந்த சகோதரனோடு அல்லது இந்த சகோதரோடு பேசணும் போல தோணுது. இதான் அந்த உழுக்கப்படுதல். நிக்க முடியல, தடுமாறுகிறார்கள். ஐயோ, போராட்டம், கண்களிலே போராட்டம், சிந்தையிலே போராட்டம், இருதயத்தின் எண்ணங்கள் யோசனைகளிலே போராட்டம். நிற்க முடியல, உதிர்ந்து போகிறார்கள். பின்வாங்கி போவான், ஆனால் உண்மையில் ஆத்துமா பிரியமாயிராது.
இன்னொரு பக்கம் ஒரு உழுப்பு நடக்கு. எங்க யோபுடைய வீட்டில் ஒரு ஒரு உழுப்பு நடக்கு. அங்க உழுக்குனா எல்லாம் கீழே விழுந்துட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் நிக்குது. பின்பறிப்புக்கு ஒரே ஒரு மனுஷன் மட்டும் நிக்கிறான். மனைவி உட்பட பிள்ளைகள் எல்லாம் உழுக்கும் போது யோபுவின் குடும்பம் என்கிற ஒரு மரம் உழுக்கப்படுது. உழுக்கப்பட வேலைக்காரங்க எல்லாம் ஓடியாச்சு. வேலைக்காரங்க நிக்க முடியல. எல்லாம் சொத்து சம்பத்து எல்லாம் விழுந்துட்டு உழுக்குறான். சாத்தா முதல் உழுக்கும் போது எல்லாம் விழுந்துட்டு அவனும் அவன் மனைவி மட்டும் இருக்கிறாங்க. ரெண்டாவது உழுக்கும் போது மனைவியும் உதிர்ந்துட்டாங்க. கடைசியில் யார் மட்டும் தான் நிக்கிறா? யோபு. என்ன வெளிச்சத்துல நிக்கிறார் தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பு என் கண்களே அவரை காணும் என்று சொல்லுகிறாரு. நித்தியத்தை குறித்த ஒரு பயங்கரமான வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டை குறித்து நீங்களும் நானும் யோபு 19வது அதிகாரம் 25, 26, 27 ஆகிய 3 வசனங்களிலே வாசிக்கிறோமே பிரியமானவர்களே. யோபுடைய குடும்பத்தை போல இன்னைக்கு உழுக்குன உடனே எண்ணத்தை போட்டு ஜோமன் பைபிள் வாசி, எண்ணத்தை போட்டு ஆண்டவரை தேட அந்த ஆளு ஓடிடுறாங்க. சிலருக்கு வியாபாரத்தை வச்சு உழுக்குவான். அதான் சொன்னனே, கூட இருந்தவங்க எல்லாம் சிலர் போயிட்டாங்க. வியாபாரத்தை வச்சு உழுகிறான். மதிமயங்கி போய்விட்டார்கள். சிலருக்கு படிப்பை வச்சு உழுகுவான், சிலருக்கு பிசினஸ், சிலருக்கு தூக்கம். அப்படியே உழுக்கும் போது அப்படியே உதிர்ந்துருந்தாங்க. உறுதி இல்லை, விசுவாசத்துல நிக்க முடியல. அதான் பவுல் எதை வச்சு விசுவாச பரீட்சைக்கு நிலை நிற்கணும்னு சொல்லி கொடுத்தார் தெரியுமா? செலுவியை பற்றி உபதேசத்தை வைத்து. நானா ஜோடிக்கல, பைபிள் அப்படிதான் இருக்கு. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5, 6 முதல்ல கவனிப்போம். அதை தொடர்ந்து 4ஆம் வசனத்தை பார்க்க போறோம். முதல்ல 5, 6, 7 ஆகிய வசனங்களை கவனிப்போம். அதற்கு பிறகு 4ஆம் வசனத்தை பார்ப்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். சொல்றாரு, நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன்னு சொல்லி அவர் அதனால பரீட்சைக்கு நிக்கலன்னு அர்த்தம் இல்ல, அவர்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள். அதான் அவர் சொல்ற 5ஆம் வசனத்துல அதாவது 6ஆம் வசனத்துல நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். பரீட்சைக்கு நிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. நல்ல படிப்பான், நல்லா எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச மாதிரி பாவனை செய்து கொள்வான். பரீட்சைன்னு ஒன்று வரும்போதுதான் எத்தனை பாடம் ஃபெயில் ஆனாங்கிறது எல்லாமே என்ன செய்யும் தெரிய வரும். எத்தனை பாடம் ஃபெயில் ஆனா எல்லாமே என்ன செய்யும், எல்லாமே தெரிய வரும். அதுக்கு முன்னாள் வரைக்கும் தெரியாது. அந்த பரீட்சைங்கிற அதான் உழுக்கிறது. அந்த உழுக்கும் போதுதான் இவன் நிக்கக்கூடியவனா நிக்க கூடாதவனா. அதங்க பாருங்க, இந்த உழுப்பு வரும்போது உழுக்கப்படும் போது எதை வச்சு சொல்றான? 4ஆம் வசனத்துல அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம், தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அவர் விழுந்து போகல, சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம், தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கார். என்ன அர்த்தம்? அவர் மரித்து மண்ணோடு போகல, அவர் என்ன செஞ்சாரு? உயிர் தெழுந்தார். புதிய சாயலை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். இனி ஆதாம் அல்ல, கிறிஸ்துவே நமக்குள் பிழைத்திருக்கிறார்ங்கிற மகிமையான சத்தியத்தை நமக்குள் வெளிப்படுத்தி விட்டார். இது எதை வெற்றி சொல்றான்னு சொன்னா, விசுவாசத்துல விசுவாச பரீட்சைக்கு நிக்கணும். ஒரு எரேமியா நாட்கள்ல பாத்தீங்கன்னா, உரியா என்கிற ஒரு மனுஷன் வாழ்ந்து வந்தான். எரேமியாவை போலவே தீர்க்கதரிசனம் சொல்லுவான். நீங்க உடனே பத்சேபாளுடைய கணவன் உரியா நினைச்சிடக்கூடாது, குழப்படையக்கூடாது. அது தாவீது நாட்கள்ல வாழ்ந்த உரியா. நான் சொல்லுகிறது எரேமியா நாட்கள்ல வாழ்ந்த உரியா. நீங்க வேதத்துல எரேமியாவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து ஒரு 4 வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா,
யோயாக்கீம் என்கிற ராஜாவுடைய நாட்கள் அவன் தீர்க்கதரிசனம் உரைத்து வந்தான். இவன் எரேமியாவுடைய வார்த்தைக்கு ஏற்ற விதமாவே பேசக்கூடிய மனுஷன். அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. நீ 20ஆம் வசனத்துல இருந்து தாராளமா பார்க்கலாம். நான் சொல்றது எரேமியா 26வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள் என்றால் அவன் ஊர் முதற்கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் எரேமியாவுடைய வார்த்தைகளுக்கு சரியா தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய மனுஷன். ஆனா ராஜா என்ன சொல்றான் தெரியுமா? அவனை பிடிங்கன்னு சொல்லியாச்சு. அவனை பிடிக்கணும், அவனை வெட்டி போட்டுருக்குன்னு சொல்லியாச்சு, அவனை கொல்லணும்னு சொல்லி ராஜா அவனை பிடிக்க எத்தனைக்கும் போது இவன் பயந்து எகிப்துக்கு ஓடி போறான். இவன் அங்கேயே அனுப்பிவிட்டு இவனை கொன்னு நீச ஜனங்களின் பிரேத குழிகள் அண்டில் அவனை எரிந்து விட்டான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவன் நிலைமையை பாத்தீங்களா? ராஜா பேசுறதான் உழுக்கிறது. போராட்டம், பரீட்சை, சோதனை. உதிர்ந்துட்டானா இல்ல உறுதியா நிக்கிறானா? சத்தமா சொல்லுங்க. உறுதியா நிக்கிறானா உதிர்ந்துட்டானா? உதிர்ந்துட்டான். எதுக்காக உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்? தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. யோபுடைய குடும்பத்தை பாருங்க, யோபுடைய குடும்பத்தை பாருங்க. இன்னைக்கு நிறைய சூழ்நிலையில அதுக்காக நான் கணவனை வைத்து பேச நினைக்க கூடாது. அது கணவனோ மனைவியோ. யோபுடைய குடும்பத்தை பார்க்கும்போது மனைவியும் உதிர்ந்து போகிற அளவுக்கு வர்றாங்க, பிள்ளைகளும் உதிர்ந்து போயாச்சு, எல்லாம் முடிஞ்சது. ஆனா இங்கே பின்பறிப்புக்கு யோபு மீந்திருக்கிறார். பின்பறிப்புக்கு எளிய நாட்களில் 7000 பேர் மீதியா இருக்கிறார்கள். இங்க மாத்திரமல்ல, நோவாவுடைய குடும்பத்தை எடுத்துக்கங்க. ஒட்டுமொத்த உலகமும் பாவத்தின் அகோரத்தினால், பாவத்தின் விளைவினால் அழிக்கப்படுகிறது. இது எதை காண்பிக்கு? உழுக்கப்படுகிறார்கள். நியாய தீர்ப்பு தான் உழுக்கிறார். உழுக்கும் போது எல்லா கனிகள், எல்லா காய்கள் அப்படியே பொது விழுந்துட்டு அங்க ஒரு 8 மட்டும் நிக்கி. 8 மட்டும் என்ன செய்ய மாட்டுக்கு? உதிராமல் இருக்கு. அந்த உழுப்புற நிலைமையை பாருங்க. அதான் பெருவெள்ளம் வந்து அனைவரையும் வாரிக்கொள்ளும் மட்டும் அவர்கள் உணராதிருந்தார்கள் என்று சொல்லி சுவிசேஷ புஸ்தகத்துல வாசிக்கிறோமே. பிரியமான சகோதர சகோதரிகளே, சோதனை வரும்போது உலர்ந்து போய்கிறார்கள், உலர்ந்து போய் விடுகிறான். சோதனை வரும்போது சில சோதனையில் நிலை நிற்க முடியாமல் போய்விடுகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது, யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். தொடர்ந்து சொல்றார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் உதிர்ந்து போறத வச்சு சொல்லிட்டு சோதனை சொல்றார்? 11ஆம் வசனத்துல சூரியனுடைய கடும் வெயில், சூரியனுடைய கடும், இன்னைக்கு அப்படிதான், சூரியனுடைய கடும் வெயில் உதுகி புல்ல உலர்த்துது. உடனே என்ன நினைச்சிருங்க? சூரியனுக்காக சொல்றாரா? சூரியனுடைய இன்னைக்கு வெயில் அப்ளேசிங்கா இருக்கு, ரொம்ப கடுமையான வெப்பமா இருக்கு, the sun is today so blazing அப்படி சொல்றதுக்காகவா? இல்லை பிரியமானவர்களே, சோதனையில தாக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றார். அவர் சூரியனையும் புள்ளையும் குறித்து பேசி என்ன நடக்க போகுது? அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? சூரியன் உதிச்சுட்டு தான் இருக்கு, புல்லும் இருக்குதான் செய்யுது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அதைத்தான் வைத்து சொல்றாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அதுதான் பின்பறிப்புக்கு. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின எதை பெறுவானா? இந்த ஜீவகிடத்தை பெறுவான் இருக்கு பாத்தீங்களா? இந்த காலம்தான் பின்பறிப்பு காலம். மறக்க கூடாது, பின்பறிப்பு காலம். ஒரு காலத்துல இந்த கூட்டத்தை தான் ஆண்டவர் தமக்கென்று மீட்டுக் கொள்ளுகிறார். உறுதியாய் நிற்கிற கூட்டம், சோதனையில உறுதியாய் நிற்கிற கூட்டம். அதனாலதான் யோபு தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் போது, யோபுவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கே. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நான் உதிரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ எத்தனை அசைப்பு அசைச்சாலும் சரி, சாத்தான் எத்தனை அசைப்பு அசை, பொருளாதாரத்துல கை வைக்கியா, நான் உதிர மாட்டேன். மனைவி மூலமா எனக்கு விரோதமா எழும்புறியா, அல்லது கணவன் மூலமா எழும்புறியா, உதிரவே மாட்டேன். மேற்கொண்டு என்ன செய்ய போறேன்? என் சிநேகிதர்கள், எனக்கு நண்பர்கள், எனக்கு நெருக்கமானவங்களை கொண்டு நீ மோதி பாக்கியா, உதிர மாட்டேன்.
பெண்பறிப்புக்கென்று யோபு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். தேவனுடைய பலத்தினாலே, தேவனுடைய வார்த்தைகளினாலே, தேவனுடைய ஒத்தாசையினாலே. அதாங்க சொன்னார். யோபு 27:5 சொல்லுகிறேன். அது முன்பகுதியா பின்பகுதியும் தெரியாது. ஆனா எத்தனாவது பகுதி? பின்பகுதியில இருக்கு. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலகே. இந்த உத்தமத்துக்கு தான் சோதனை. அதான் மனைவி கேட்கிறா, இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? உதிர்ந்து போம் ஐயா. தேவனை தூசித்து ஜீவனை விடும். விசுவாச வாழ்க்கையை மறுதலிக்க சொல்றான். தேவனையும் தூசிக்க சொல்றான். தான் விசுவாசத்தினால் பற்றி கொண்ட கர்த்தருக்கே துரோகம் பண்ண சொல்றா. அவர் சொல்றாரு, நீ உத்தமத்தில் உறுதியா இருக்கிற. ஆமா, என்ன உதிர வைக்க முடியாது. நீ பேசினாலும் சரி, யார் பேசினாலும் சரிதான், நீ உதிர வைக்கவே முடியாது. நீ அநேகருடைய வாழ்க்கை உதிர்ந்து போய்கிறது. பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருங்க. சும்மா என்னது வெந்ததை தின்றும் விதி வந்தால் சாவும் என்று ஏனோதானுங்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்காக நீங்களும் நான் அழைக்கப்படவில்லை. வாழ்ந்தால் தரமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். வனாந்திரத்திலே இஸ்ரவேல் என்னும் மரம் ஒழுக்கப்படும் போது, சோதனைகளும் போராட்டங்களாலும் ஒழுக்கப்படும் போது, மாம்ச கிரியைகள் மேலோங்கி நிக்கி ஒழுக்கப்படும் போது, விசுவாச பாதையிலே ஒழுக்கப்படும் போது உதிர்ந்தே போனார்கள், 2 பேரை தவிர. அதனால அவங்க சொல்றாங்க, என்னாகமம் 21வது அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, அவர்கள் வழி நிமித்தம் மனமடிவடைந்தார்கள். வழி நிமித்தம் மனமடிவடைந்தார்கள். அது என்ன வழி? தேவ வழி, தேவன் நடத்துகிற பாதை. வேதம் சொல்லுது, வழி நிமித்தம் மனமடிவடைந்தார்கள். தெளிவா இருக்கு. என்னாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 5ஆம் வசனம் தான் சொல்றேன். போட்டுதான் போடலையா? எதுல இருக்கு? 4ல இருக்கும். மன்னிக்கும், 4ல இருக்கு. மன்னிக்கும், 4வது வசனம். வழி நிமித்தம் அவர்கள் என்ன செஞ்சாங்களா? மனமடிவடைந்தார்கள். அதை தொடர்ந்து ஆண்டவருக்கு விரோதமா பேசுறாங்க. இங்க அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த உணவு, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார்கள். வழி நிமித்தம் மனமடிவடைந்தார்கள். அந்த வழியில நிக்க முடியல அவங்களால. இமானுவலே உழுக்கப்படுகிறார். யோபு உழுக்கப்படுகிறார். நோவா நாட்கள்ல பார்க்கும்போது அங்க 8 பழங்கள் தான் நிக்கி, எல்லாமே உதிரப்பட்டுட்டு. உலகம் என்கிற ஒரு மரத்திலே, இப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. உலகம், பூமி அல்லது உலகம் என்கிற ஒரு மரத்திலே மனிதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லா மனிதர்களும் அந்த மரத்தில் இருக்கிறார்கள். காய்களைப் போல அல்லது கனிகளைப் போல இருக்கிறார்கள். அங்கே தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. சோதனை வருகிறது. சுயமா உன் சுயத்துக்கு இடம் கொடுக்க போகிறாயா அல்லது தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய போகிறாயா? நீதியை பிரசங்கித்த நோவாவை பின்பற்றி நீ போக போகிறாயா அல்லது நோவா நீதியை பிரசங்கித்து தேவனை காண்பித்து கொடுத்தாரு, அந்த நோவாவின் தேவனை நீ நாட போகிறாயா? அவரை விசுவாசிக்க போகிறாயா அல்லது உன்னுடைய மாம்ச கிரியைகளுக்கு உட்பட்டு பேழைக்கு வெளியில இருக்க போகிறாயா? நீ தீர்மானிக்க வேண்டும். இந்த விசுவாச பரீட்சையில் அவங்களால நிலை நிற்க முடியல. பெருவெள்ளம் வருது, மரம் உழுக்கப்படுது. உழுக்கப்பட இந்த 8 பேரை தவிர மத்த எல்லாம் என்ன செஞ்சுட்டு, சதமா சொல்லுங்க, உதிர்ந்து போய்விட்டது. விமானங்களே, எவ்வளவு வெகு ஜாக்கிரதையா இந்த பூமியில ஜீவிக்க வேண்டும். அதுதான் ஏசாயா 17 மட்டுமல்ல, நீங்க 24வது அதிகாரம் 13ஆம் வசனம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஏசாயா 24வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை கவனிக்கும் போதும் அங்கேயும் ஆண்டவர் இதே போல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 24:13, ஒலிவ மரத்தை உழுக்கும் போதும் திராட்சை பழங்களை அறுத்து தீரும் போதும் பின் பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கும்? மீந்திருக்கும். அத உருவகப்படுத்தி தான் பேசுறாரு. அதனால ஆண்டவர் திராட்சை பழங்களை குறித்தோ அல்லது திராட்சை செடி கொடிகளை குறித்தோ அல்லது ஒலிவு மரத்தை குறித்தோ கவலைப்படல, ஜனத்து குறித்து அங்க கவலைப்படுறாரு. அப்ப தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் எவ்வளவுதான் மீதி இருக்குமா? கொஞ்சம் மீதி இருக்கும். இந்த வெளிச்சத்தை தான் யோவான் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு தரும்போது 7 சபைகளை குறித்து பேசுறாரு. சபை சோரம் போய்கிட்டு தான் இருக்கு. முதல் நூற்றாண்டிலையும் சோரம் போய்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு இன்னொரு விதமா சோரம் போய்கிட்டு இருக்கு. ஆனா ஆண்டு என்ன சொல்ல எழுதுவா தெரியுமா? சிலர். அந்த வார்த்தையை கவனிக்கீங்களா? சபைகளை பற்றி சொல்லும் போது சிலர், தங்கள் வஸ்திரத்தை கரைப்படுத்தாத சிலர் சர்தையில் இருக்கிறாங்க. சிலரை ஒப்பு கொடுப்பேன், சிலரை உனக்கு இதை காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சிலரை தான் அன்று காண்பிக்கிறார். அதனாலதான் அந்த இடத்துல பாருங்க, அந்த கொஞ்சத்தை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார்.
ஏன்னா சோதனை காலம், உபத்திரவ காலம், மாம்சத்துல எழும்புகிற போராட்டத்தின் காலங்கள், இவைகளின் சூழ்நிலையில நாம் உதிர்ந்து போகிறவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் உறுதியாய் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுக்குதான் தேவன் சிலுவை பெற்ற உபதேசத்தை வெளிப்படுத்தினார். அப்ப அங்கே உழுக்கப்படும் போது, பெருவெள்ளம் வந்து உழுக்கும் போது நோவாவும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. 8 மட்டும் உதிராமல் நிற்கிறது. அதற்கு காரணம் என்ன? அவர்கள் கிறிஸ்துவின் மரணத்தை பற்றுகிற விசுவாசத்தையும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசுவாசத்திலும் தங்களுடைய பழைய வாழ்க்கை கிறிஸ்துடனே கூட கலைந்தெறியப்பட்டு தங்களுடைய புதிய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆரம்பமாகிறது என்கிற வெளிச்சத்தை பெற்றிருந்தார்கள் என்று ஞானஸ்தான சத்தியமாக நோவாவின் பேழை அங்கே அடையாளமாக காண்பிக்கப்பட்டது. அடிக்கடி செய்தியில கேட்டிருக்கிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20 மற்றும் 21 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, சிலராகிய 8 பேர் மாத்திரம் அந்த பேழைகளை பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்று 20ஆம் வசனத்துல காண்பித்து கொடுத்துட்டு 21ஆம் வசனத்துல சொல்றாரு, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. எதுக்கு இவங்க உதிரல? உதிர்ந்த கூட்டம் எல்லாம் தண்ணிக்குள்ள கிடக்கு, தண்ணிக்கு மேல மேந்திரி கிடக்கு, செத்து மடிஞ்சுகிட்டு இருக்கு, தண்ணி அடிச்சுட்டு போகுது. உதிரிகளை பாருங்க, இவங்க உதிரவே இல்லை. ஏன்னா கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசத்தை அக்காலத்திலே முன் நிழலாய் அல்லது முன் அடையாளமாய் நோவா மற்றும் நோவா குடும்பத்தினர் பெற்றிருந்தார்கள். அதனாலதான் வேதம் சொல்லுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து நீதிக்கு சுதந்திரவாளியானானோ அப்படி சொல்லி எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்துல நீங்களும் நானும் வாசிக்கிறோம். நீதிக்கு சுதந்திரவாளியாகிறது அது ஒரு மகிமையான உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டான் பாருங்க. அந்த உலகம் எது அப்படின்னு கேட்டா உண்மையாவே உதிர்ந்து போகக்கூடியது, உதிர்ந்து போகக்கூடியது. நீங்கள் நானும் நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பெரியமானூர்ல. அப்ப நோவா உங்க குடும்பம் பெற்றிருந்த மகிமையான வெளிச்சம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை, மரணம் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றுகிற அருமையான முன் அடையாளங்களை பெற்றிருந்தார்கள். அதான் அந்த பேழை. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானதுன்னு சொல்லி 1 பேதுரு 3வது அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்றாரு, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ரட்சிக்கிறது என்ன அர்த்தம்? அதுதான் மீந்து இருக்கிறது, மீதியா வச்சிருக்கிறார். நீ அழிந்து போகல, நீ உதிர்ந்து போகவில்லை, நீ உதிர்ந்து போகவில்லை. போராட்டத்தில் நிலை நின்றாய், நீ நிலைத்து நின்றாய். அதனாலதான் பாத்தீங்கன்னா தாவீது ராஜ்யபாரத்துக்கு வர்றதுக்கு முன்னால அவன் எத்தனை இடத்துல உழுப்பப்படுறான் பாத்தீங்களா? உழுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான். அப்சலோம் உலுக்கி பாக்குறான், அப்சலோம் உழுக்கிறான். அம்னோனும் செஞ்ச காரியம் அவனுக்கு தகாதுதான், உழுக்கிறான். அப்சலோம் உழுக்கிறான். சீமேயு, கேராவின் குமாரனாகி சீமேயு உழுக்கிறான். 2 சாமுவேல் 15 மன்னிக்கவும் 2 சாமுவேல் 16 16வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் சீமேயு உலுக்கி பார்க்கிறான். அதே 2 சாமுவேல் 15வது அதிகாரத்துல தன் சொந்த மகனாகிய அப்சலோம் உலுக்கி பார்க்கிறான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல 18ல இருந்து தொடர்ந்து வாசிக்கும் போது 26வது அதிகாரம் வரைக்கும் சவுல் என்கிற ராஜா அவனோடு சேர்ந்த கூட்டம் ஒழுக்கி பார்க்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே அப்னேர் என்கிற கூட்டம் அவனை ஒழுக்க பார்க்கிறது. யோவாவுக்கு விரோதமா வந்து தாவீதுக்கு விரோதமா வந்து அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டாங்க, ஒழுக்கி பார்க்கிறாங்க. இப்படி உலுக்கி அவன் கெபிகளை போய் ஒளிகிறான், குகைக்குள்ளே போகிறான், வனாந்தரத்தில் அலைகிறான், அரணிப்பான இடத்துக்கு போகிறான். இப்படி தாவீது உழுக்கிறதுக்கு எவ்வளவோ சவால்கள், போராட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஏன் பச்சைபால் மனைவி கூட அதுல அவ கூட அவளை உலுக்கி பார்க்கிறான், அவனுடைய அழகுல கூட உழுக்கப்பட்டான். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் என்று சொல்லுகிறார். 2 சாமுவேல் 12:13 எத்தனையோ சமயங்கள் உழுக்கப்படுகிறான். பெலிஸ்தர்ல வந்து அவனை உலுக்கி பார்க்காங்க, அவனை ராஜாவாக்கிட்டாங்க, அவனை அபிஷேகம் பண்ணினாங்கன்னு சொன்ன உடனே அதை கேள்விப்பட்டு பெலிஸ்தர்ல அவனுக்கு விரோதமா வர்றாங்க.
உழுக்குறாங்க, உதறவே மாட்டுக்கான். உலுக்கி பார்க்காங்க, உத்தரவே மாட்டுக்கான். பெண் பறிப்புக்கு கொஞ்சம் மீதியா இருக்கும். அதுதான் யோவானுக்கும் ஆண்டு வெளிப்படுத்தலாம். முதல் நூற்றாண்டுல எவ்வளவு பாவங்கள் உள்ள வந்து பாருங்க. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள், சிலுவை பெற்ற உபதேசத்துக்கு முதல் முறையா வந்தவர்கள், இவர்களுடைய காரியங்களை பார்க்கும்போது அங்கேயும் உழுப்பு நடந்துகிட்டே இருக்கு. சாத்தான் உலுக்கிக்கிட்டே இருக்கான். எப்படியாவது நீ கரைப்படுத்தி, உன்னை கரைப்படுத்தணும், நீ உயிருள்ளவன்னு சொல்லி பேர் வச்சுக்க, ஆனா உள்ளத்துக்குள்ள என்ன செய்ய, நீ செத்துரு அப்படின்னு சொல்லி சருதி அப்படி நடத்திக்கிட்டு இருந்தான். பெலதெல்பியா, லவோதிக்கையா குருட்டாட்டத்துல வச்சிருக்கான். கண்களுக்கு கழிக்க போட வேண்டிய இடம் இருக்கு, அதை உணராம நான் ஐஸ்வர்யவான், நான் நிர்வாணி அல்ல அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே ஒரு விதமான மாய்மாலம், கேமப்ளாஜ், ஒரு விதமான நடிப்பு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டான். இதெல்லாம் உதிரிகள். ஆனாலும் ஒரு கூட்டத்தை ஆண்டு என்ன செஞ்சிருக்கிறாரு, அங்கே வைத்திருக்கிறார். அதே போலதான் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களை என்னை ஆண்டவர் பெண் பறிப்புக்கென்று கொஞ்சமாய் மீதியாய் வைத்திருக்கிறார். அதனால நீங்க நினைக்காதீங்க, மெகா சர்ச் இல்லையே, பயங்கரமா லைட்டிங் போட்டு புகை போட்டு ஆராதிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர் வெளிப்படவில்லையே, சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் பயங்கர எஃபெக்டிவா, டிஜிட்டலா பயங்கர எஃபெக்டிவா, அப்படி எதுவும் இல்லையே. ஒரு சாதாரண இடமா தானே இருக்கு. ஒரு சாதாரண இடத்துல கொஞ்சம் பேர் தானே கூடி வர்றோம். 4000 பேர் உதிர்ந்து போகக்கூடியவர்களா கூடி வர்றதை விட உதிராத நிலைமையில 4 பேர் போதும் கர்த்தருக்கு. நான் எண்ணிக்கை மட்டுப்படுத்தல, இன்னும் 4000 பேர் வந்தாலும் சந்தோஷம். ஆனால் இஷ்டத்துக்கு பேச முடியாது. இன்னைக்கு பாருங்க உலுக்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அநேக பாருங்க நல்ல சர்ச்சுக்கு வருவாங்கன்னா பார்த்தா நாடகம் ஓடுது. நேற்று நைட்டு ஒருத்தவங்க வீட்டுல ஜோம் பண்ண போறோம், நம்ம வாஞ்சியா கூப்பிட்டாங்க. போன வாரம் சொன்னாங்க அடுத்த வாரம் வரும்போது வந்துருங்கன்னு. போக முடியல, மீட்டிங் முடிச்சுட்டு நாங்க போறோம், டைம் ஆயிட்டு, ஆனாலும் போயிடணும் அப்படின்னு சொல்லி போறோம். அங்க போன நாடகம் ஓடிட்டு இருக்கு. நாடகம் அதுல இருந்து விடுதலை கொடுங்கப்பான்னு ஜோம் பண்ண வேண்டியது இருக்கு. நாடகம் ஓடுது. அப்ப சொல்றாங்க நாடகம் இல்ல, செத்த நேரம் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. செத்த நேரம் அது அவனுக்கு செத்த நேரம் தான் அது, நாடகம் பார்க்கணும்னு சொல்லி. சர்ச்சுக்கு வர்றாங்க, எல்லா காரியத்திலும் முன்முறமா இருக்கிறது. ஆனா சினிமா ஓடுது, நாடகம் ஓடுது, அவ்வளவுதான். உதிருதாங்க பாருங்க. ஒரு நாடகம் உங்களை உதிர பண்ணிட்டு, ஒரு உலகத்தின் மேன்மை உங்களை உதிர பண்ணுகிறது, மாம்சத்தின் மேன்மை உங்களை உதிர பண்ணுகிறது. ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசுறார். நீங்க வேதத்துல எல்லாம் நீங்க பார்க்கலாம். உதிராத கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் தமது மாம்சத்தையும் நம்முடைய ரத்தத்தை குறித்து பேசும்போது திரளான கூட்டம், ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க சாப்பிடணும்னு சொல்லி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் 6வது அதிகாரத்துல ஆண்டவர் முதல்ல அவங்களுக்கு என்ன செய்றாரு, அப்பத்தை கொடுக்கிறாரு, மீனை கொடுக்கிறாரு, நல்ல திருப்தியா சாப்பிடுறாங்க. அப்புறம் தேடி வந்துகிட்டு இருக்காங்க. புருஷன் மட்டும் 5000 பேர்னா அப்ப ஸ்திரீகளும் குழந்தைகள் எவ்வளவு பேர் இருப்பாங்க பாருங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேரு. ரெண்டாவது அவரை தேடி வர்றாங்க, போதகர் எங்க இருந்தீங்கன்னு சொல்லி. அப்பதான் அழியாத போஜனத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறாரு, உறுதியான அஸ்திபாரத்தை குறித்து பேசுறாரு. பெண் பறிப்புக்கு இதுதான் மீதியா இருக்குன்னு காமிக்க அதே யோவான் 6வது அதிகாரம் 60வது வசனம் சொல்லுது, 6:60 சொல்லுகிறது, இது கடினமான உபதேசம், இதை யாரு கேட்பார்கள். அதை தொடர்ந்து 66ஆம் வசனத்தை பாருங்க. நான் பைபிள்ல பார்த்து 666 இதுதான். நீங்க சிப்பு முத்திரன் சொல்லிட்டு இருப்பீங்க, நான் பாக்குற 666 ஆரம்பத்துல இருந்து அதை பாக்குற 666 எது தெரியுமா? யோவான் 6:66. இது அது முதல் அப்படிதானே போட்டிருக்கு. அது முதல் வாசிங்க. அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இதுதான் உதிர்ந்து போனார்கள். எதுக்கு அது முதல் போட்டிருக்கு? சாப்பாடு அப்பம் கொடுக்கிற நேரத்துல இருந்து இல்ல. எது முதல்? வேதம் சொல்லுது, அவருடைய மாம்சத்தை ரத்தத்தையும் குறித்து பேசுற பார்த்தீங்களா, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ண உனக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாள் எழுப்பேன்னு சொன்னாரு. அது முதல் தான். சிலுவை பெட்டி உபதேசம் வந்துட்டுன்னா அதுலதான் இருக்கு. நிலை நிக்க முடியுமோ முடியாது. ஏன்னா அவருடைய மாம்ச ரத்தத்துக்கு பங்குள்ளவர்களா இருக்கிறோமே, இதுலதான் பூரண சுத்திகரிப்பு இருக்கு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபிரேயர் 10வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்ப சுத்திகரிப்பை பத்தி பேசுறாரு, பரிபூரணத்தை குறித்து பேசுகிறார், பூரணப்படுதலை குறித்து பேசுகிறார், நித்திய ஜீவனை கண்டடைகிறத குறித்து பேசுகிறார். இதை பேச 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 அடுத்த 12 உதிர மாதிரி இருக்கு. அதான் கேட்கிறாரு, நீங்களும் உதிர்ந்து விட மனதா இருக்கிறீங்களோ அப்படின்னு கேட்கறது போல
நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. அந்த 12 உஷாராயிட்டு, ஜாக்கிரதை ஆயிட்டு, எப்பா நம்ம உதிர்ந்துடக்கூடாது. மற்ற அநேகர் உதிர்ந்து போறாங்க. சில சோதனை, சில உபதேசம் இதுல நடக்க முடியாது பிரியமான, சாதாரணது கிடையாது. அதனாலதான் நம்ம வார வாரம் செய்தி கேட்கும். யாருக்கா மாத்த போறது இல்லை. பாவத்தை கண்டித்தா உணர்த்துவோம். வேற வழியே கிடையாது. தடவி கொடுக்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. நல்லா அப்படியே வாங்க, நீங்க உங்களை தான் ஆண்டவர் உயர்த்த போறாரு, உங்களுடைய பொருளாதாரத்தை ஆஸ்வதிக்க போறாரு, அல்லேலூயா அப்படின்னு சொல்றதுக்கு ஆட்கள் நிறைய சபைகள் இருக்கு. அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்தி பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு போகிறது. அதுதான் அதுல நிக்கணும். இந்த இதுல எப்படி நிக்க? தொழில் ஒரு பக்கம் அப்படியே நெருக்குது, தேவனுக்கு நேரம் கொடுக்க முடியல. ஒரு பக்கம் நம்முடைய சொந்த காரியங்கள் அப்படியே நெருக்குது, தனிப்பட்ட காரியங்கள் நெருக்குது, சொந்த பந்தங்கள் நெருக்குது. யோபுலாம் பாருங்க, மனைவியே இவனை உதிர பண்ண பார்த்தாலும் நான் உதிரவே மாட்டேன்னு சொல்லி நிக்கிறாரு. அந்த அளவுக்கு உதிராத அனுபவம். அதனாலதான் யோவான் 6 அதிகாரத்துல பாக்குறோம், எல்லாம் உதிர்ந்து போகுது, அநேகர் அப்படின்னு போட்டிருக்கு. அது முதல் அநேக சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இதான் நான் கண்டுகொண்ட 666. இந்த 666 தான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நான் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போறோம் பார்த்தீங்களா? இதை கேட்டுட்டு அப்ப அது வரைக்கும் அப்பம் கொடுக்குறாங்கன்னு சொன்னோன்னு எல்லாம் வந்துட்டாங்க. உங்களுக்கு மன்னா கேண்டீன் இருக்கு, நீங்க நல்லா வாங்கி சாப்பிடலாம், நீங்க உங்களுக்கு இஷ்டப்பட்ட பண்டங்களை சாப்பிடலாம், மிக குறைந்த விலையில இருக்கு. இதை காமிச்சு ஒரு கூட்டத்தை வேற திசைக்கு திருப்பதுக்குன்னா ஒரு கூட்டம் போக ரெடி. ஆனா அப்படி மாம்சத்தை அப்படி சரீரத்தை அப்படி சரீரம் கிறிஸ்துவின் செலுவை பற்றி என்னுடைய மாம்சத்தை புசித்து என்ன சொல்ல வர்றாரு? இந்த மாம்சத்துலதான் உன்னுடைய ஆதாம் சாக போகிறான்னு காமிச்சு கொடுத்தாரு. இந்த ரத்தத்துலதான் உன்னுடைய முழு சுத்திகரிப்பு இருக்கு அப்படின்னு காமிச்சு கொடுத்தாரு. இதை புசி அப்படின்னு அர்த்தம். விசுவாசி, நான் உனக்காக மரிக்கிறேன், என்னுடைய மரணத்தை பற்றி விசுவாசத்துக்குள் வா, நான் உயிர்த்தெழுவேன், அந்த இடத்துக்குள்ள நீ வா. உன்னுடைய பழைய ஆதாம் இல்லை, இனி கிறிஸ்து தான் உனக்குள் பிழைத்திருக்கிறான் சத்தியத்துக்குள்ள வான்னு சொல்லும் போது இந்த உழுப்புக்கு அவ்வளவு அப்படியே படுத்துச்சு, அப்படியே உதிர்ந்துச்சு. இந்த 12 போற மாதிரி இருக்கு. அதுதான் உண்மையில இப்படிதான் கேட்க வேண்டியது இருக்கு. நீங்களும் உதிர்ந்து விட மனதா இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கறது போல இருக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இருக்க இடத்துல நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நாம் எதில் இருக்கிறோம்? கேயாசியை போல உதிர்ந்து போட போகிறோமா? யோவாவை போல உதிர்ந்து போடப்படுகிற இடத்துல நாம் காணப்படுவோமா? அல்லது ஆதி நாட்கள் ஆதி சபையிலே அல்லது கிறிஸ்துவோடு நடந்த யூதாஸ், அந்த 12ல ஒன்னு உதிர்ந்து போகிறது, ஒன்னு உதிர்ந்து போகிறது. பணாசை அவனை உதிர்ந்து போக செய்து விட்டது. அனனியா சப்பீரால் பணாசைக்கு இடம் கொடுத்தார்கள், ஒரு நிலத்தினுடைய பங்குக்கு இடம் கொடுத்தார்கள், பொய்க்கு இடம் கொடுத்தார்கள். அவர்கள் சபை நடுவிலே உதிர்ந்து போனார்கள். யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை உணர்த்துவிக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிறார். பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியாயிருக்கும், பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியாயிருக்கும். அந்த கொஞ்சத்துக்குள்ள நாம் இருக்க நமக்கு ஆயத்தமா? அந்த கொஞ்சம் பின்பறிப்புக்கு நம்மையும் தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரா? மீதியாயிருக்கிற அந்த கொஞ்சத்தில் நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும் நிலைத்து நிற்கிற பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. உதிராத வாழ்க்கை, உழன்று போயிடக்கூடாது, உதிர்ந்து போய்விடக்கூடாது. தேவன் கிருபையின் காலத்தை குறித்து தான் பேசியிருக்கிறீர், கிருபையின் காலத்தை குறித்து பேசியிருக்கிறீர். பெண் பறிப்புக்கு கொஞ்சம் மீதியாயிருக்கும். ஆண்டவரே, உண்மையாவே கிருபையினால் உண்டாகிற தெரிந்து கொள்ளுதலை தான் நாங்கள் அங்கே கவனிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்பாடு தந்து போல அந்த மீந்திருக்கிற ஜனத்துக்குள்ளே எங்களையும் நீர் கொண்டு வந்திருக்கிறதற்காக நாங்களுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்களுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவு ஜாக்கிரதையா நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோதோம் கொமோராவிலே அங்கே உழுக்கப்படுகிறது, அதிலே 4 வெளியே வருகிறது. 4 தான் உதிராது இருக்கிற அனுபவத்துக்குள் இருக்கிறது. அதுலயும் ஒன்று கடைசியா உதிர்ந்து போகிறதை பார்க்கும்போது நாங்கள் எச்சரிக்கப்படுகிறோம். கடைசி நேரத்துல கூட உதிர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத நாங்கள் குறித்து யோசிக்கிறோம். ஆண்டவரே,
முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்தேயு 24:13 சொல்லுகிறது. துவண்டு போயிடக்கூடாது. யாரோ எங்களை ஏசிட்டாங்க, யாரோ எங்களுக்கு விரோதமா எழும்பிட்டாங்க, துவண்டு போயிடக்கூடாது, உதிர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் எங்களை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள், அருமையான ஆண்டவரே, எங்கள் சகோதரர் ஆண்டவரே செல்வின் கோயில்ராஜ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி ஹேமா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான தம்பி ஆண்டவரே ஜான்கிதியோன்னு ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, அருமையான குடும்பத்தை இதுவரைக்கும் நீங்க நடத்தி வந்தீங்கப்பா, தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் விதமாய் கூடி வந்து உங்க சமூகத்திலே கழிவுர்ந்து உமக்குள்ளே நிலைத்திருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. கூடி வந்திருக்கிற ஆண்டவரே, அண்ணனுடைய சகோதரியுடைய குடும்பத்தார் யாவரையும், பக்கத்தில் உள்ளவங்க யாவரையும், சபையார் யாவரையும் உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வேண்டிய கிருபை பலனை கர்த்தர் தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.